ஒரு செம்பருத்தி கண்ணுல நம்மளால ஒட்டு போடுறதுனால 3 கலர்ல செம்பருத்தி செடியை நம்ம பூக்க வைக்க முடியும். அது எப்படி அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸ்டெம்பு பெருசா உள்ள இந்த மாதிரி ஒரு செடியை எடுத்துக்கணும். அதுல இது மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க கிளையை எல்லாத்தையுமே இது போல கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணதுக்கு அப்புறம் மேல உள்ள பார்ட்டையும் இது போல நம்ம கட்டரால கட் பண்ணிடணும். அடுத்து சின்னதா இது போல நல்லா ஷார்ப்பா இருக்க கத்தியை வச்சு இது போல பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்டெம்ல இது மாதிரி பிளந்துக்கணும். ஸோ நம்ம பாத்தீங்கன்னா 3 செடி ஒட்டு போட போறோம். அதனால பாத்தீங்கன்னா 3 பகுதியில நம்ம இது போல கத்தியால பிளந்துக்கணும். ஒட்டு போடுறதுக்காக 3 டிஃப்ரெண்ட் கலர் செம்பருத்தி செடியோட கிளைகளை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி உள்ள கிளைகளை நீங்க கட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒட்டு போடுறதுக்கு நல்லா இருக்கும். நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த கிளைகளை இந்த அளவு இருக்க மாதிரி நம்ம இது போல கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுல எந்த ஒரு இலைகளும் இருக்கக்கூடாது. அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த 3 டிஃப்ரெண்ட் கலர் செம்பருத்தி கிளைகளை பாத்தீங்கன்னா அதோட அடிப்பகுதியை இது போல நம்ம சீவி எடுத்துக்கணும். 3 கிளையுமே இது மாதிரி சீவி எடுத்துக்கணும். அடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க இந்த 3 குச்சியையுமே இது மாதிரி ஒரு கற்றாழை இதழ் எடுத்து அதுல இது மாதிரி சொருவி எடுத்துக்கணும். இப்படி சொருவி எடுக்கிறதுனால நம்ம ஒட்டு போடுறது நல்லா ஸ்ட்ராங்கா ஒட்டிக்கும். நம்ம இந்த 3 குச்சியுமே பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பிளந்து வச்சிருக்க இந்த கேப்ல இது மாதிரி நல்லா பிக்ஸ் ஆகுற மாதிரி இது போல சொருவிக்கணும். அப்படி பிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்து நல்லா இறுக்கி இது போல டைட்டா கட்டிடணும். இப்படி கட்டினோம்னா எந்த ஒரு ஃபெயிலியரும் வராது. அடுத்து இது போல ஒரு சின்னதா ஒரு கவர் எடுத்து நல்லா குச்சியில எந்த கேப்பும் தெரியாத அளவுக்கு இது போல கவர் பண்ணிடணும். சின்னதா ஒரு கவர் எடுத்து அதையுமே நல்லா கட்டிடணும். இப்படி கட்டினதுக்கு அப்புறம் இந்த செடியை நம்ம டைரக்ட் சன்லைட்ல வைக்கக்கூடாது. அதனால பாத்தீங்கன்னா நிழல்ல ஒரு 15 நாளைக்கு வச்சிருக்கணும். ஸோ 15 நாள் கழிச்சு நீங்கள் பார்க்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா துளிர்கள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கும் இந்த மாதிரி. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டை நம்ம ஓப்பன் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு 3 கலரில் பூக்கக்கூடிய செம்பருத்தி செடி ரெடி ஆயிடுச்சுங்க. இது மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ இனி வரப்போகுது. ஸோ மறக்காமல் நம்ம SM கார்டனிங்கை ஃபாலோ பண்ணிங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது, மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.